ஹாய் ஹலோ வணக்கம். மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை பார்க்குறதுக்காக காவேரி வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் காவேரி வீட்டில் யாருமே காவேரியை பார்க்க விடலை. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாரு. காவேரியை எடுத்து பேசுகிறாங்க. விஜய் இருந்துட்டு காவேரி நீ எங்கே இருக்க, உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரிக்கு என் மேலேயே ரொம்ப கோவமாக இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க, உங்களை ரொம்ப திட்டிருப்பாங்களே, ஏங்கங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும் விஜய் இருந்துட்டு நான் உன்னை பார்த்தே ஆகணும் காவேரி, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு கேட்கவும் நம்ம காவேரி இருந்துட்டு நான் ஸ்டால் போகிறதுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு நீ அங்கே இரு, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் அங்கே பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரியை பார்க்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் விஜயும் எமோஷனலாக ஒரு 2 செகண்ட் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எதுக்காக எங்கள் வீட்டுக்கு போனீங்க, என்னவே சரியான திட்டாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் போயிருந்தீங்கன்னா அவங்க சரியான கேள்வி கேட்டிருப்பாங்களே, எதுக்காக போனீங்க, ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட கேட்கவும் விஜய் இருந்துட்டு உன்னை மீடியாக்காரங்க இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, இதை விட எனக்கு கஷ்டமா, அவங்க அப்படி கேட்டதுமே நான் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன், சாரி காவேரி, என்னால் தான் இதெல்லாம் நடக்குது, சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சாரியெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பேசி தான் உங்களை நிரூபிக்கணும்னு இல்லை, நீங்கள் இப்படி பேசலனாலே உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், காவேரி என் மேலே உனக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்கா, கண்டிப்பாக நான் சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு உன்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன், நீ கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்போவும் உங்கள் பக்கம்தான் இருப்பேன், நீங்கள் வெண்ணிலாவை எப்படியாவது புரிஞ்சுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்த பசுபதியும் ராகினியும் தான் அவன் வெண்ணிலாவுக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் வெண்ணிலா சைடும் புரிஞ்சு பாருங்கள், அவங்களும் எந்த தப்புமே பண்ணலை, இது முழுக்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் சொல்கிறாரு. சரி நீங்கள் போங்க, நான் இதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்பிடுறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்கவும் காவேரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் ரொம்பவே ஷாக்கிங்காக காவேரி தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் விஜய் கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவின்றதே இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டைமுக்கு சாப்பிட்ணும் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம விஜய் ரொம்ப ஷாக்கிங்காக என்ன கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு அவங்கக்கிட்ட அவங்க உங்ககிட்ட சொல்லலையா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன, உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டாக்டர் பார்க்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு காவேரியை பார்க்குறாரு விஜய். அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. காவேரின்னு சொன்னதுமே காவேரி முழிச்சு பார்க்குறாங்க. எதுக்காகடி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்டு சரியான அழுகிறாரு. எதுக்காகடி இதெல்லாம் என்கிட்ட மறைச்ச, நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய மொமெண்ட் தெரியுமா இது, எதுக்காக காவேரி என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் காவேரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த குழந்தைக்காக எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது, இந்த குழந்தைய வச்சு எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், அன்றைக்கே உங்களுக்கு கால் பண்ணேன், அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர சொன்னதும் உங்ககிட்ட சொல்லலான் தான், ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய் ரொம்ப எமோஷ்னலாகவே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நீ நான் நம்ம குழந்த 3 பேருமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் காவேரி கிட்ட நீ நான் எனக்கா தெரியலனா நீ எப்படி என்கிட்ட சொல்லியிருப்ப காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே வா இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெக்கப்படுறாங்க. ப்ளீஸ் காவேரி ஒரே முறை எனக்கு சொல்லி காட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம காவேரியும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபஸ்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வயிற்று மேலே கையை வச்சுக்கிறாங்க. கையை வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்பாவாயிட்டீங்க, நான் அம்மாவாயிட்டேன், நம்ம
பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு, சிரிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எதுக்குடி அவங்க கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கத்தவும், நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, என்கிட்ட பேசுங்க, நான் தானே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி வந்து கேட்குறாங்க. நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே எல்லாரும் வாயடிச்சு போய் நின்றுடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. நம்ம குமரனும் கங்காவும் ரொம்ப ஷாக்கிங்காக காவேரி எதுக்காக என்கிட்ட இருந்து இதை மறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம காவேரி வந்து சைலண்ட்டாக நின்றுறாங்க. எதுவுமே பேச முடியல அவங்களால. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சாரதாக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது. என்ன பேசுறதுனே தெரியல. நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, காவேரி விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன், எனக்கு எல்லாமே காவேரி தான், நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. வெண்ணிலா வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்க, அது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். என்ன வெண்ணிலா கையில் வந்து நான் மோதிரத்தை போட்டு விட்டு இது கல்யாணத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னது உண்மை தான். அது வந்து அப்போ சொன்னது 2 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னது. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. சூழ்நிலையால் எல்லாம் அவள் என்னை விட்டு போனதுனால தான் நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கினேன். என் மனசு முழுக்க என் காவேரி தான் இருக்கா. ப்ளீஸ் அத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் காவேரி கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப எமோஷ்னலாக அழுகுறாங்க. அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதாவே விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னதுமே ரொம்ப எமோஷ்னலாக தாத்தா பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் இதுக்காக தான்டா நான் இவ்வளோ நாளாக காத்துட்ருந்தேன், ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி தாத்தா எல்லாருமே காவேரி கூட நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்க. காவேரி இனிமே எனக்கு ஒரு பேரன் பேத்தி ஏதோ 2மே பெற்று கொடுத்தா கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காவேரிக்கும் ரொம்ப எமோஷ்னலாக சிரிக்கிறாங்க, ரொம்ப வெக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வெண்ணிலாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ரொம்பவே ஷாக்கிங் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இல்லை எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். நம்மளுக்கு விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ரொம்ப யோசிச்சுட்டே குழம்புறாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க புரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வெண்ணிலா இருந்துட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம காவேரி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சிடுங்க காவேரி, நான் உங்களை வந்து புரிஞ்சுக்காமல் போயிட்டேன், நீங்கள் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேன், சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்கள் சுச்சுவேஷன்லேருந்து எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, அதனால தான் நான் அமைதியாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், நம்ம வெண்ணிலா வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுதுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராகினிக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. ரொம்பவே ஷாக் ஆகி ரொம்ப கோவப்படுறாங்க. இவ்வளோ எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ரொம்ப தலை சுற்றி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பசுபதி கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ வந்து இனிமேல் வந்து விஜயும் காவேரியும் பிரிக்க முடியாதா, விஜய் வந்து காவேரி கூட தான் வாழுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. இப்போ நம்ம எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் நம்ம வீட்டில் ஃபுல்லாக சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வெண்ணிலா, ராகினி, பசுபதி இவங்க 3 பேர் மட்டும் ரொம்ப கோவத்துலேயும் வருத்தத்துலேயும் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியும். வெண்ணிலா காவேரியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.